ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். பாவக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் வடகம் போட்டு தாளிச்சிட்டு, பூண்டு, வெங்காயம், வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கின நேரத்தில் தக்காளி, பாவக்காய் காரக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கும் போது பாவக்காயும் போட்டு வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்கின ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நான் வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கரைச்சி வச்ச புளி கரைசல் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைசலில் உப்பு போட்டிருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு இப்போ மூடி போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் காரக்குழம்பு ரெடியானவங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் ஏன்னா பசங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிடுவானுங்க, நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சமாக வெல்லம் பூண்டு தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட கூட குழம்பு சூப்பராக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே நிறுத்திட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பாவக்காய் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.